வணக்கம். உலக மக்கள் கழகத்தின் நிறுவனர் தலைவர் மற்றும் உலகத் தலைவர் கந்தவேலு என்னால் உருவாக்கப்பெற்று தமிழ்நாடு அரசுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் மற்றும் உலக தமிழராட்சி நிறுவன இயக்குனர் கோ. விஜயராகவன் அவர்கள் மூலமாக பெறப்பட்டு அரசுக்கு கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தமிழ் வளர்ச்சி திட்டங்கள், உலக தமிழராட்சி நிறுவன வளர்ச்சி திட்டங்கள், உலக தமிழ்ச்சங்க திட்டங்கள், செம்மொழி நிறுவன திட்டங்கள், இன்னும் பல்வேறு திட்டங்கள் இதனை அடிப்படையாக கொண்டு நிறைவேற்ற பெற்றுள்ளன. நான் வாசிக்கின்றேன். திட்டங்களை மக்களாகிய நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள். 12/12/2012 புதன்கிழமை இன்று மாலை, அன்று 6:40 மணி அளவில் உலக தமிழராட்சி இயக்குனர் முனைவர் கோ. விஜயராகவன் அவர்களிடத்தில் இந்த திட்ட வரைவு நூறினை அவரிடம் தந்தேன். உடன் இருந்தவர் மார்ட்டின், அலுவலர், இயக்குனர் நண்பர். நான் வீட்டிற்கு செல்லும் முன் இதை படிக்கிறேன் என்று இயக்குனர் என்னிடம் கூறினார். அன்றைக்கி நடந்ததை நான் இதில் குறிப்பு எழுதியிருக்கிறேன். அருகில் இருந்தவர்களிடம் என் கருத்தை, கையெழுத்தை செதுக்கியிருப்பதாக கூறினார். என்னை பற்றி விவரம் கேட்டதற்கு ஏற்ப தன் விவரம் அளித்தேன். கைகுலுக்கி வணக்கம் தெரிவித்து பின் நன்றி கூறி விடைபெற்றேன். இது அனைத்தும் உண்மையாகும் எழுதியிருக்கிறேன். கையொப்பம் போட்டிருக்கிறேன். 12/12/2012 புதன்கிழமை இரவு 11 மணிக்கு நான் அந்த குறிப்பை எழுதி நிறைவு செய்திருக்கிறேன். சரி, திட்டத்தை பெற்றுக்கொண்ட விஜயராகவன் அவர்கள் கந்தவேலின் அற்புதமான கருத்துரு வருங்காலங்களில் ஊத்தணி பெரும் வாழ்க தமிழுடன் கோ. விஜயராகவங்கிறத கோவின் போட்டிருக்கிறார். 12/12/2012. ஆனால் இந்த கையொப்பமானது திட்டங்கள் நிறைவேற்ற பெற்ற பின்பு பெறப்பட்டது. அதாவது 2012ஆம் ஆண்டு நான் கையொப்பம் பெறவில்லை. திட்டங்களை நிறைவேற்றிய பிறகு திட்டங்கள் தொடர்பான ஐயங்கள் சிலருக்கு எழுந்த பொழுது நான் அவரிடத்தில் முறையிட்ட போது அவர் அந்த தேதியை இட்டு முத்திரையிட்டு கொடுத்துள்ளார். பெயர் கந்தவேலு. மாணவர், ஆய்வியல் நிறைஞர். நான் உலக தமிழராட்சி நிறுவனத்தில் எம்ஃபில் ஆய்வியல் நிறைஞர் பட்டப்படிப்பு, ஆராய்ச்சி பட்டப்படிப்பு அப்பொழுது பயின்றேன், ஆராய்ச்சி மேற்கொண்டிருந்தேன். துறை தமிழ்துறை, நிறுவனம் உலக தமிழராட்சி நிறுவனம், இடம் நடுவண் தொழில்நுட்ப கல்லூரி வளாகம், தரமணி, சென்னை 6/113. நிறுவன வளர்ச்சி திட்டத்தில் இயக்குனர் ஐயாவின் மாணவர் விருப்பம் கோருதல் பயனாக உருவான உலக தமிழராட்சி நிறுவன வளர்ச்சி திட்ட வரைவோலை இயக்குனர் ஐயாவின் பார்வைக்கு பணிந்து வைக்கப்படுகின்றது. தமிழ் நலம், தரணி நலம், உயிர் நலம், நல்ல உலக நலம். தாள் 1. உலக தமிழராட்சி நிறுவன வளர்ச்சி திட்ட வரைவோலை. அகரமாகி வாழ்த்து முதல்ல எழுதியிருக்கிறேன். திட்டத்தினுடைய முதலாவதாக வாழ்த்து பகுதி. அகரமாகி ஆதி அந்தம் உணர்த்தும் அன்னை தமிழே, அன்பு தமிழே, அழிவு இல் தமிழே வாழ்க. அன்பு தமிழே, அழிவு இல் தமிழே வாழ்க.
அறச்சுடரும் அருட்சுடரும் அறிவுச்சுடரும் ஆன தமிழே, அண்டம் முழுமைக்கும் பொதுவிதி நீயே வாழ்க. தமிழ் குடியிருக்கும் தரணியிலே தமிழ் நாடு பெற்ற பேரும், தமிழ் நாடும் குடியினிலே தமிழ் நாடி பெற்ற பேரும், தமிழ் அன்னை குடியிருக்கும் உலக தமிழ் ஆயும் நிறுவனம் தமிழால் பெரும் பேரும் தமிழ் அண்ணா பெற்ற பேரே. ஏன்னா தனிநாயகன் அடிகள் அவர்களுடைய சிந்தனைகள் அடிப்படையில் அறிஞர் அண்ணாவினுடைய காலத்தில் இயற்றப்பட்ட திட்டங்கள் முதன்மையான பழமையான திட்டங்கள். இது புதிய திட்டம். சிலர்கிட்ட நான் சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க, அறிஞர் அண்ணா அவர் பேரில் தான் இன்றைய வரை உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய நிறுவன நாள் விழா கொண்டாடப்படுகின்றது. தமிழக அரசின் மூலம் கொண்டாடப்படுகின்றது. தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலமாக இந்த நிறுவன நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அது பழைய திட்டது. அதனால் தமிழ் அண்ணான்னு சொல்லக்குள்ள அறிஞர் அண்ணாதுரை அவர்களை குறிக்காங்க. அவருக்கு என் திட்டத்தில், புதிய திட்டத்தில், திட்டத்தினுடைய முகப்பில் சிலை வைக்கப்பெற்றுள்ளது. வாழ்க தமிழ், வளர்க உலகு புகழ். ஒன்று, எப்படி அந்த கட்டிடம் அமையணும்? அகர வடிவில் மட்டும் தமிழ் பண்பாட்டின் கலைநுட்பத்தின் அடிப்படையில் கட்டடம் அமைத்தல். அகர வடிவில் மட்டும் தமிழ் பண்பாட்டின் கலைநுட்பத்தின் அடிப்படையில் கட்டடம் அமைத்தல். இந்த கட்டுமான அமைப்பு சற்று மாறுபட்டவை, ஆனாலும் திட்டத்தின் அடிப்படையிலானவை. உலக தமிழ் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் என புதிய பெயர் சூட்டுதல். அது நிறுவனமாக இருக்கிறது, ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கிறது. அதை ஆராய்ச்சி பல்கலைக்கழகமாக, யூனிவர்சிட்டியாக அதை தரம் உயர்த்த வேண்டும் என்று என்னுடைய திட்டத்திலே நான் கொடுத்தேன். தமிழ் அன்னை சிலை, தமிழன்னை சிலை நிறுவுதல், தமிழ் ஆலயம் அமைத்தல். அந்த 100 அடி தமிழன்னை சிலை உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய வளாகத்திலே நிறுவ பெற வேண்டும் என்பது எம்முடைய நோக்கம். அது மதுரையில் அளவு குறைக்கப்பட்டு வைக்கப்பட்டது. அதற்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சோசிய நம்பிக்கையெல்லாம் அதில் இருக்குது. அதை நான் இப்போ சொல்ல நேரம் போதாது. சரி, ஆனாலும் அங்கே உலக தமிழராட்சி நிறுவனத்தில் தமிழன்னை சிலை இருக்கா? இருக்குது, நிறுவ பெற்று உள்ளது. ஏன்னா முகப்பில் உள்ள போன உடனே சுவற்றில் இருப்பதும் தமிழன்னை, தனியே சிலையாய் அமைத்து நிலையை அமர வைத்திருப்பதும் அங்கே தமிழன்னை சிலை. 2 இடத்துல இருப்பாங்க. தமிழ் ஆலயத்தில் தமிழன்னையின் வடிவச் சிறப்புகள், மொழியின் வளச்சிறப்புகள் கற்பலகையில் பதித்தல். தமிழ் ஆலயத்தில் தமிழன்னையின் வடிவச் சிறப்புகள், மொழியின் வளச்சிறப்புகள் கற்பலகையில் பதித்தல். தமிழ் மொழியை பற்றின குறிப்பு அங்கே கல்வெட்டு இருக்குது, முகப்பிலே இருக்கும். அறிஞர் அண்ணா சிலைக்கு பக்கத்திலேயே ஒரு கல்வெட்டு இருக்குது. தொன்மைக்கு பல சான்றாதாரங்கள் பார்க்கும் பொழுது நம்ம வாழ்வியல் காட்சி கூடத்தில் எல்லாமே இருக்குது. நான் பிற்பாடு இதெல்லாம் உள்ளே இருக்கிறத சொல்கிறேன். செவ்வியல் நூல் பெயர்களை நிரல் முறையில் கற்பலகையில் பதித்தல். செவ்வியல் நூல், தமிழில் இருக்கக்கூடிய செவ்வியல் நூல்கள் இருக்குது. அந்த செவ்வியல் நூல் பெயர்களை நிரல் முறையில், வரிசை முறையில் கற்பலகையில் பதித்தல். ஏன்னா கல்வெட்டு தான் காலத்தால் அழியாது. ஓலைச்சுவடியை எழுத்தால்